எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். தற்போது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குறிப்பாக 9 பிரிவுகளின் கீழ் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சையும் அதற்கான நடவடிக்கையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன? பாலிமர் தொலைக்காட்சிக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒரு பெண் தலைவராக தமிழ்நாட்டில் எந்த பெண்ணை பற்றியும் தரைக்குறைவாக பேசுவதை எந்த காலத்திலும் கேப்டனும் சரி நானும் எங்கள் கட்சியும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நாளாக நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் நடக்க போகும் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் மறுநாள் வேளாண் பட்ஜெட் வருது. இப்படி இருக்கின்ற இந்த நிலையில எதிர்கட்சி தலைவரை அவசரமாக இன்றைக்கே கைது செய்ய வேண்டிய எதற்கு என்பதுதான் இங்க கேள்வி. இப்போ 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாது என்பதை உயர் நீதிமன்றமே சொல்றாங்க. அப்போ உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த அவர் நீதிபதி சொல்வதை கூட கேட்காம அவரை கைது பண்ணி தஞ்சாவூருக்கு எதுக்கு அவ்வளவு அவசரமா கொண்டு போறாங்கன்றதான் இங்க கேள்வி. அப்போ உதயநிதி சொல்றாரு, நான் சொல்லாததை திருச்சி நான் சொன்னதாக போய் பிரச்சாரம் செய்யறாங்கன்றது அவர் சொல்றாரு. அவர் வாயில எந்த ஒரு பெண்ணையும் தனிப்பட்ட முறையில் பேர் வைத்து சொல்லல என்பதும் ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க, எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க. அவர் கோர்ட்ல சொல்லட்டும், அப்புறம் ஜட்ஜு முடிவு பண்ணணும், நீதி அரசர்கள் முடிவு செய்யணும். அவர் பேசினது தப்புதான் என்றால் அப்ப நீங்க கைது பண்ணுங்க. எதுவுமே இல்லாம நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கும் பொழுது அவசரமாக இன்றைக்கே அவரை கைது செய்ய வேண்டியது ஏன் அப்படின்றத இங்க கேள்விக்குறி. நாளைக்கு மேகதாது அணை கட்டுவது பத்தியும் காவேரியில தண்ணீர் வரவில்லை, இதனால விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும், அதே போல பெண்களுக்கான உரிமை தொகை அறிவிக்கப்படுகிறதா, விவசாயிகள் மீது முழு கடன் தள்ளுபடி இருக்கிறதா என்று இது போன்ற பல்வேறு கேள்விகள் தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கிறது. சோ நாளைக்கு பட்ஜெட்ல எதெல்லாம் அறிவிக்க போகிறார் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை டைவர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சிகளை நாளைக்கு சட்டசபை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த கைது நடவடிக்கையா என்பதுதான் இன்னைக்கு மக்கள் கேள்வியாக இருக்கு. ஒருத்தர் தப்பா பேசுற கைது பண்ணுங்க, தப்பே கிடையாது. யாரா இருந்தாலும் கேப்டன் சொல்றது மாதிரிதான், தப்பு பண்ணா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் யாரா இருந்தாலும். ஆனால் இன்னைக்கு ராணிப்பேட்டையில இன்னைக்கு நிருபர்கள்லாம் தாக்கப்பட்டாங்க. அத்தனை பேரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்ப வரைக்கும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணல. தாவேகாவினர் அடிச்சிருக்காங்க, கொலை மிரட்டல் விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் கைது பண்ணல. அப்போ நீதியா இவங்க நம்ம நிருபர்களுக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா? அப்ப ஏன் இந்த அரசு இப்படி காழ்ப்புணர்ச்சி பழிவாங்கும் நடவடிக்கை ஏன் அப்படின்றதுதான் எங்க கேள்வி. அப்போ ஏன் இது வரைக்கும் நிருபர்களை தாக்குனவர்களையோ மிரட்டினவங்களையோ ஏன் கைது பண்ணல? இது மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியால எவ்வளவோ பெண்களை பற்றி எவ்வளவோ தரைக்குறைவாக எவ்வளவு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியினர். இதே மாதிரி தலைவர்களே இன்னைக்கு பொதுக்கூட்டங்களிலும் அறிக்கைகளிலும் பேட்டி கொடுக்கும் போது பல்வேறு விதமாக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. உடனே எல்லாரையும் கைது பண்ணிடுச்சா இந்த ஆட்சி? இல்லையே. ஏன் உதயநிதி மேல மட்டும் கைது நடவடிக்கை, அதுவும் துரிதமாக உடனே செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அப்ப நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்க கூடாது, இங்க நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரே நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இது நடக்குதா என்ற கேள்வி எல்லார் மனசிலும் வருது. இது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
மேம், உதயநிதி ஸ்டாலின் பேசியது நேரிலேயே ஒளிபரப்பப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது அனைத்து சமூக ஊடகங்களிலும் அதற்கான காட்சி உலா வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு ஆதாரங்களும் நமக்கு இருக்கின்றன. இது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிற நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு சமூக பொறுப்பு, மரபு, மாண்பை பின்பற்றி பேசக்கூடிய ஒரு தலைவராகவே பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இப்படி பேசுவது சரியானதாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. குறிப்பாக ஒரு பெண்ணை மையப்படுத்தி இப்படி பேசுவது குறிப்பாக நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறதா? இதற்கான கைது நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன? இல்ல, எந்த பெண்ணையும் யாரும் தரைக்குறைவாக பேசுகிற அதிகாரமோ யாருக்கும் இங்கு தரப்படவில்லை. அது நான் உறுதியாக சொல்றேன். எந்த பெண்ணையும் யாரும் தரைக்குறைவா பேசக்கூடாது. அப்படி இருக்கிறப்போ அவர் நான் எந்த பெண் பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல, நான் சொல்லாததை போய் பிரச்சாரம் பண்றாங்க. நான் இரட்டை அர்த்தத்துல பேசினேன்றாங்க. அப்படி பார்த்தா இரட்டை அர்த்தத்தில் பேசுபவர்கள் எவ்வளவோ பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. தலைவர்களாக இருப்பவர்கள், சோசியல் மீடியால பேசுறவங்க, இன்னைக்கு அரசியல் கட்சியில இருப்பவர்கள், எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே கைதா, உடனே கைதா. பாருங்க எத்தனை பேர் அப்படி கைது செய்யப்பட்டிருக்காங்க. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர். அப்படி இருக்கிறப்போ துரித நடவடிக்கையாக இன்னைக்கே அவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் எங்கள் கேள்வி. நீங்க கேஸ் போடுங்க, அவர் மேல எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க. அவர் நீதிமன்றத்துல சொல்லட்டும், நீதி அரசர்கள் முடிவு செய்யட்டும் அவர் செய்தது தப்பு, அவர் பேசினது தப்பு என்று. அப்போ நீங்க அந்த நீதி அரசர்கள் சொல்வதற்கு நம்ம அனைவரும் கேட்டு அப்படி கைது தான் பண்ணணும்னா கைது பண்ணட்டும், யாரும் தடுக்க போறது இல்லையே. ஆனா இப்ப உடனே தஞ்சாவூர் கூட்டு போய் அங்கிருந்து கூட்டு அலைக்கழிக்கிறதும், நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க கூடாது என்பதற்கான வேலையா இது அப்படிங்கறத எல்லாரும் நினைக்கிறாங்க. நிச்சயம் இந்த ஆட்சி மாற்றம் கொடுக்கிறோம்னு சொல்லிதான் வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த ஆட்சிகளும் இதே பழிவாங்குதல் நடவடிக்கையில தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அது திமுக ஆட்சியா இருந்தாலும் அதிமுக ஆட்சியா இருந்தாலும் கடந்த ஆண்டுகள் ஆட்சி காலங்களில் இதான் நடந்திருக்கு. அப்ப நீங்க மாற்றம், நாங்க புதுசா மாற்றத்தை தரோம்னு என்ன மாற்றத்தை நீங்க காமிக்கிறீங்க? அப்ப அவங்க செய்த அதே நடவடிக்கை தான் நீங்களும் பண்றீங்க. அதே பழி வாங்குதல், அதே காழ்ப்புணர்ச்சி, அதே வெறுப்பு அரசியல் தான் பண்றீங்க. அப்ப பட்ஜெட்டை பத்தி என்ன நாளைக்கு மக்களுக்கு அறிவிக்க போறீங்க? ஒரு எதிர்கட்சி அவங்களுடைய குரல் வலையை நசுக்கிறதா? அவங்க நாளைக்கு கண்டிப்பா கேள்வி கேட்பாங்கன்றதுனால இன்னைக்கே கைது பண்றீங்களா என்றே பல்வேறு விதமான கேள்விகள் வருதுங்க. நிச்சயமாக இது உடனடியாக இவ்வளவு ஃபாஸ்டா அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு 2-3 நாள் ஆகட்டும், நீங்க கேஸ் போடுங்க. கோர்ட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.